எந்த பக்கமுமே போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் தாராளமாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு போங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 5 பெஸ்ட்டான ஆன்லைனில் மணி மேக்கிங் பண்ணுற வேஷை பற்றி கைக்க போகிறேன். எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யலாம். அதோட இந்த 5 மெத்தடில் எந்தெந்த மெத்தடை நான் செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் எங்கே ஈஸியாக லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோட எண்டில் சொன்னால் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீலான்சிங் என்னென்னு சொன்னால் உங்கள்ட்ட இருக்கிற ஒரு திறமையை அப்படி உங்கள்ட்ட இருக்கிற ஒரு ரிசோர்ஸை அப்படி உங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை ஆன்லைனில் நீங்கள் செஞ்சு கொடுக்குறதன் மூலம் மணி ஏர்ன் பண்ணுறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா வீடியோ எடிட்டிங் பண்ண இயலும்னு சொன்னால் நீங்கள் வீடியோ எடிட்டராக ஃப்ரீலான்சிங் பண்ணி நிறைய நாடுகளில் நிறைய கம்பெனிஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் இண்டிபெண்ட்டாக. நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன அமௌண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க எல்லாமே நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க. சில நீங்கள் யோசிக்கலாம், என்கிட்ட தான் பெரிய ஒரு ஸ்கில் ஒன்று இல்லையே, நான் இப்படி இதில் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. கட்டாயம் ஹை லெவல் ஸ்கில் ஒன்று இருந்தால் தான் இதில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிள் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். உங்களோட வீடியோ பக்கத்தில் ஒரு பீச் இருக்குன்னு சொன்னால் அந்த பீச்சில் போய் நீங்கள் ஒரு கம்பவுண்ட் எடுத்து ஹாப்பி பர்த்டே யாருனான ஒரு ஆளோட பேர், அப்படி இல்லாட்டி ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி யாருனான ஒரு ஆளோட பேரை எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து ஆக்களுக்கு செல் பண்ணலாம் ஃப்ரீலான்சராக. நான் சொல்கிற நம்பலாட்டி நீங்கள் freelancing.com இல்லாட்டி fiverr.com போய் பீச் மணலில் பேர் எழுதுறதுக்கு $5 $10 $50 வாங்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்கள். அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் எத்தனையோ ஜிக்குகளை ஒர்க்குகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒன்று மூலையை பாவிச்சு செய்கிறதில்ல, அவருக்கு போய் எழுதி கொடுத்துப்பட்டு வரேன். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட லவ்ட் ஒன்னஸ் வேறு மெத்தடில் சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு ஆசை. அதில் பீச் மணலில் பேர் எழுதி கொடுக்குறது ஒரு மெத்தட். அதுக்கு அவங்களே யாரும் போய் அதை செய்ய சொல்லலை. இதே மாதிரி சிம்பிளான விஷயங்களை கூட நீங்கள் லெவரேஜ் பண்ணி $thousands of நீங்கள் ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணலாம். ஆனால் உங்கள்கிட்ட வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் அப்படி இல்லைன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் எதுனான ஒரு ஸ்கில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதோட கூடுதலாக கூட ஏர்ன் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு நெகட்டிவ், நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம் உங்களோட டைமில் டிபெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ கூடுதலாக டைம் போடுறீங்களோ அவ்வளோ கூடுதலாக உங்களுக்கு இன்கம் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கமும் ஸ்டாப் ஆகிடும். இது ஒரு ஆக்டிவ் இன்கம். அதனால் பர்சனலாக நான் அதை செய்கிறல. ஆனால் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் கிரியேஷன்னா நான் என்ன மாதிரி மோத காட்டி வீடியோ போடுறது மட்டும் இல்லை. நீங்கள் ஃபோட்டோ கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ப்ளாக்ஸ் எழுதலாம், ஆர்டிகல்ஸ் எழுதலாம், என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மோத்த காட்டாமல் வாய்ஸ் இது போட்டு தனியாக வீடியோ கிரியேட் பண்ணலாம், பீரோல் இமேஜில் போட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ ப்ராம்ப்ட்டுகளை வச்சு ஏஐயை வச்சு கம்ப்ளீட்டாக ஏஐ வீடியோஸ்களை கிரியேட் பண்ணலாம். இப்படி வீடியோஸில் நீங்கள் கிரியேட் பண்ணாமலும் நீங்களே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கி நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டையும் செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி அந்த நிச்சில் அவைலபிளான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது மூலம் அந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிராண்ட்ஸ்களுக்கு நீங்கள் யூஜிசி வீடியோஸ்கள், யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் வீடியோஸ்களை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு பிராண்ட்ஸ்கிட்ட இருந்து பணமும் வாங்கலாம். நிறைய வழியில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். நான் டிக்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். ஆனால் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதுக்கு மேலே இருந்து நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்திருந்தேன். என் வீடியோவை காலமாக பார்க்குறாக்களுக்கு என் பிஸ்னஸ்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது என் வாழ்க்கையை மாற்றின ஒரு பிஸ்னஸ் மாடல் உண்டு. நான் எப்போ கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்தனோ அப்போ தான் நான் இந்த முதலாவது ஆன்லைனில் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ப்ளஸ் நான் இதில் சொல்ல போகிறேன் இன்னும் 2-3 மெத்தடும் சேர்ந்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஃபுல் டைமாக ஏர்ன் பண்ணி இதில் ஃபுல் டைமாக வாழ்கிற அளவுக்கு ஏர்னிங்ஸ் எடுத்து தந்த மெத்தட். ஸோ கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது ஒரு பெஸ்ட். ஆனால் இதில் இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு சொன்னால் இட் வில் டேக் டைம். நீங்கள் இன்றைக்கு செஞ்சோன்னே நாளைக்கு உங்களுக்கு பணம் கிடைக்காது. நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே போகக்குள்ள உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்குள்ள அது பயங்கரமாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆளோட ப்ரொடக்டிவ் சர்வீஸோ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு அதுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் ஓனர் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜில் ஒரு கமிஷன் ஒன்று தருவார். அந்த கமிஷன் ஜஸ்ட் 1-3% 90% வரைக்கும் வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருந்தால் பர்சன்டேஜ் குறைய, ஏன்னா ஷிப்பிங், மேனுஃபேக்சரிங் சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களான காசஸ், சாஃப்ட்வேர்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40% 90% வரைக்கும் கமிஷன் தருவாங்க. ஏன்னா திரும்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் ஷிப்பிங் காஸ்ட்லாம் இல்லைங்கிற காரணத்தால் அஃபிலியேட்ஸுக்கு கூடுதலான கமிஷன் தருவாங்க. அதனால தான் நான் எப்பயுமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொமோட் பண்ணுவேன். இதில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குரிய மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டிங்களும் பண்ணலாம், பெய்ட் மார்க்கெட்டிங்களும் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணக்குள்ளே நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டிங் செய்யலாம்.
அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷனில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பெய்ட் மார்க்கெட்டிங் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எட்ஸல் நீங்கள் போட்ட உடனே அது சக்ஸஸ் ஆகிறது கடும் வாய்ப்பு குறைய. அதனால் கண்டினியூஸ் எட்ஸில் டெஸ்ட் பண்ணி ஒரு வின்னிங் ஹெட்டை கண்டுபிடிச்சிருக்கணும்னா அதை வச்சு நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கொள்ளலாம். 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ. ஆனால் நீங்கள் இந்த கிரிப்டோக்குள்ளே வரணும்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கிரிப்டோ செய்யலாம். 2-3 மெத்தட் இருக்குது. ஏர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி மெத்தட் இருக்குது. ஆனால் அதில் எல்லாம் வர இன்கம் சரியான குறைவு. ஆனால் நல்ல இன்கம் ஒன்று கிரிப்டோவில் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று கட்டாயம் தேவை. ஆனால் உங்களை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் ஆனால் இது ரிஸ்க்கும் கொஞ்சம் கூட தான். ரிஸ்க்கும் எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிட்டர்ன் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். 2x 3xலேருந்து 10x 100x வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகிறது சான்ஸ் இருக்குது. எக்ஸ்ன்னா மடங்கு. ஒரு கோடி ரூபா நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக எல்லாத்தையும் சேவிங்கன்னு மேபி 2 கோடி ஆகலாம், 3 கோடி ஆகலாம், 10 கோடி 100 கோடி கூட ஆகலாம் உங்களோட பணத்தை. ஆனால் கிரிப்டோங்கிறது பயங்கர ஹை ரிஸ்க்கானது. அதே மாதிரி பயங்கரமான நாலேஜ் தேவை. நீங்கள் கடுமையாக படிக்கணும். ஓகே, அவன் சொல்கிறான் அந்த யூடியூபர் சொல்கிறது இந்த டிக்டாக்கர் சொல்கிறேன்னு சொல்லி கண்ட விஷயத்தையெல்லாம் பார்த்து எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் போய் சேவிங்கணும்னா கிரிப்டோவில் பயங்கரமாக லொஸ்ட் ஆகுவீங்க. அண்ட் ஃபைனலாக இருக்கிறது மோனடைஸ் அட்டென்ஷன். இது என்னன்னு சொன்னால் ஆன்லைனில் நிறைய கிரியேட்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, ப்ளஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்படியான பிராண்ட்ஸும் கிரியேட்டர்ஸ் மாதிரும் வீடியோ போடக்குள்ள அவங்களோட ஒரு பிளாட்ஃபார்மில் தான் அந்த வீடியோ இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோக்கு ரீச் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அநேகமான பிராண்ட்ஸுக்கும் அநேகமான கிரியேட்டர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் எண்டில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கீங்க, அப்படியே அவங்க அஃபிலியேட் ஒன்று வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்களோட பிராண்ட் அவேர்னஸ் முக்கியம். அதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அட்டென்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் லெவரேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால் அவங்களோட வீடியோவை தந்து ஓகே அதை எடிட் பண்ணி கட் பண்ணி கிளிப் பண்ணி அதுக்கு மியூசிக் போட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் டெக்ஸ்ட் அதுகள் போட்டு இது வேறு பீரோல் இமேஜ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி குட்டி வீடியோவாக நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணது உங்களுக்கு பணம் தருவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், அவங்க ஒரு கிரியேட்டர், அவங்க யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதாலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க AdSenseல மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க நம்மளுக்கு பணம் தரணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் நினச்சிட்டீங்க அநேகமான கிரியேட்டர்ஸ் அண்ட் அநேகமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட AdSense மணியை நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இல்லை, எப்பயுமே AdSenseங்கிறது ஜஸ்ட் ஒரு வேயாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஆனால் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் எண்டில் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ணுவாங்க, அப்படி ஏதாவது கோச்சிங் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஏதோ கம்யூனிட்டி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பேக் எண்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பே பண்ணுற மணிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு சின்ன கிரியேட்டர் தான், பெரிய கிரியேட்டர் இல்லை. ஓகே, என்கிட்ட இப்போ 66,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது டிக்டாக் காலை எனக்கு இவ்வளோ காலத்துக்கு பே பண்ணிக்காங்கன்னு சொன்னால் $0, ₹1 டிக்டாக் பே பண்ணலை. ஆனால் 3-4 வருஷமாக டிக்டாக்ல கன்சிஸ்டண்டாக கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ படி மிஸ் பண்ணாமல் போட்டுட்டே இருக்கேன். எனக்கு டிக்டாக்ல வந்து ₹1 பணம் வரல, ஆனால் இருந்தால் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். காரணம் என்ன? ஏன்டா எனக்கு பின்னால் ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, HPU கன்சல்டன்சி பிஸ்னஸ் இருக்குது, எனக்குன்னு சொல்லி கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நான் நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் டிக்டாக்கை ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்முக்காக தான் நான் பாவிச்சிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அநேகமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பிராண்ட் அவேர்னஸுக்காக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட வீடியோ லெவரேஜ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கிளிப் பண்ணி டெக்ஸ்ட் அதில் போட்டு நல்ல தமிழில் போட்டு நல்ல மியூசிக்கல் போட்டு நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணி வியூஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பீங்கன்னா வியூஸுக்கு over 1000 வியூஸுக்கும் $1 5, 10, 20 ஏன் $50 கூட நிறைய பிராண்ட்ஸ்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 மெத்தடில் ஃப்ரீலான்சிங்கை தவிர மற்ற எல்லா 4 மெத்தட்லையும் நான் மணி மேக் பண்ணியிருக்கிறேன். நான் ஸ்டில் மணி மேக் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இதில் நான் எப்படியெல்லாம் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் செஞ்சால் ஃபெயிலியர் ஆகலாம், எப்படியெல்லாம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக HBU கம்யூனிட்டியில் டீச் பண்ணியிருக்கேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. அது மட்டும் இல்லாமல் இந்த HBU கம்யூனிட்டியில் இருக்கிறாங்களுக்கு கண்டினியூஸாக நான் லைவ் போவேன். லைவில் உங்களுக்கு இருக்கிற கொஷனுகள் டவுட்ஸ்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவேன். ப்ளஸ் லைவில் இருந்து நானும் இதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்களை நானும் செய்வேன். உங்களுக்கு இந்த 4 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விருப்பம் இருக்குன்னு சொன்னால் அப்படி டவுட்ஸ்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். பாய்.